தாழ்வில் உயர்வு. பிரைஸ் லார்ட். செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ் நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நீதிமொழிகள் 3:34. தாழ்ச்சி என்பது இப்பொழுது காணா பொருளாக மாறிவிட்டது. ஏன்? மேட்டிமையினால் உன்னதமான நிலையிலிருந்த அசுத்த ஆவிகளாய் பிசாசுகளாய் கீழே விழுந்த தேவதூதர்களின் ஆதிக்கத்தினால்தான். தேவ பக்தி குறைந்து தெய்வ பயம் என்பதே இல்லாமல் சாத்தான் விரிக்கும் வலையில் விழுந்து அவனுக்கு அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள்தான் அநேகர். அவன் மேட்டிமையினால் கீழே விழுந்ததால் தான் அடிமையாக்கி வைத்திருக்கும் மக்களை மனமேட்டிமையோடு வாழத் தூண்டுகின்றான். விளைவு வீழ்ச்சி. எதில் வீழ்ச்சி? சமாதானத்தில், சந்தோஷத்தில், உயர்வில். இருமாப்பு வரும் முன்னே இகழ்ச்சி வரும் பின்னே. தன்னடக்கம் இருக்குமாயின் ஞானமும் இருக்கும். நீதிமொழிகள் 11:2. மனிதன் மனத்தாழ்வோடு இருந்தால் அவன் மட்டுமல்ல, அவனின் நாடே வளம் பெறும் என நாம் விவிலியத்தில் காண்கிறோம். எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுள்ள தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். 2 குறிப்பேடு 7:14. நமது நாடு வளத்தோடு இல்லை என்றால் அதற்கு காரணம் நாம் தான் என்பதை நாம் தேவன் தெல்ல தெளிவாக இதில் கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். மனமேட்டிமையோடு இருப்பதற்கு நமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று யோசித்தோம் என்றால் ஒன்றும் இல்லை என்பதுதான் பதிலாயிருக்கும். நமது மேட்டிமைக்கு காரணங்களாகிய பதவி, அறிவு, திறமை, ஆளும் திறமை, அரசியல், செல்வாக்கு போன்றவற்றை நாம் பிறக்கும் பொழுதே கொண்டு வரவில்லை. மேலும் அது நிரந்தரம் ஆனதல்ல. அழிந்து போகும் இக்காரணங்களுக்காக அழியா தேவனுடனான அழியா உறவை துண்டித்து கொள்வது எவ்வளவு மடத்தனமான காரியம். மேலும் இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்மையுள்ளம் ஒருவரை உயர்த்தும். நீதிமொழிகள் 29:23. செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார். நீதிமொழிகள் 3:34. ஆம் அன்பானவர்களே, வானத்தையும் பூமியையும் படைத்த நம் தேவன் நம்மை இகழ்ச்சியுடன் நோக்கினால் நாம் எந்த நிலைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். லூக்கா 1:48 என்ற அன்னை மரியாளின் தாழ்மையை கண்ட தேவதூதன், கிருபை பெற்றவளே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், லூக்கா 1:28 என்று சொன்னதும் விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் இவ்வுலகில் பிறக்க தேர்ந்தெடுத்த பாத்திரமானதற்கும் காரணம் அவர்களின் தாழ்ச்சிதானே. தாழ்மையை இயேசுவிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். மத்தேயு 11:29. எல்லாவற்றையும் தம் வார்த்தையால் உருவாக்கின தேவாதி தேவனே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாழ்த்தினார் என்றால் பிலிப்பியர் 2:6. பிறக்கும்போது ஒன்றுமே கொண்டு வராத, இறக்கும் பொழுது எதையும் எடுத்து செல்ல முடியாத நாம் ஏன் பெருமை பாராட்ட வேண்டும்? பெருமையான எண்ணம் தலை தூக்கும் பொழுதெல்லாம் இயேசுவே நீர் உயர்ந்தவர், நான் தாழ்ந்தவன் என்று மட்டும் சொல்லி பார்ப்போமே. சண்டை போட தூண்டும் நம் வார்த்தைகள் மாறும், சூழ்நிலைகள் நிச்சயமாக மாறும். யூ அலோன் ஆர் கிரேட் லார்ட் என்று சொல்லும் பொழுது துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவர், துதிக்கு பாத்திரர், துதியில் மகிழ்பவர் நமக்கு கொடுக்கும் நன்மைகள் ஏராளம். மற்றவர்களை விட நம்மை உயர்வாக நினைக்கும் பொழுது தேவனோடும் சக மனிதர்களோடும் உள்ள உறவுகள் பாதிக்கப்படுகின்றன. தவறுகளை ஒத்துக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். தெரியாமல் தவறு செய்துவிட்டேன் என்று தேவனிடம் சொல்லும் பொழுது பாவ மன்னிப்பை பெற்று மனம் லேசாகிறது. தேவனிடம் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகின்றது. மேலும் மனிதர்களிடம் உள்ள உறவும் மேம்படுகிறது. தேவனிடம் நம் தவறை சொல்லிவிடலாம், ஆனால் மனிதர்களிடம் சாரி இட் வாஸ் மை மிஸ்டேக் என்று சொல்ல நம் எழாது. ஏன்? அவர்கள் நம்மை ஏளனமாக நினைப்பார்கள், நம்மை மதிக்க மாட்டார்கள் என்று நினைப்பதினால்தான் நமது ஈகோ பாதிக்கப்படுகின்றது. நம் தேவனிடமிருந்து உயர்வை பெற வேண்டும் என்றால் நம்
நாம் தவறை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். தன் வாதத்தை பிறர் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாதாடுவதை விட பிறரின் குற்றச்சாட்டுகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக எடுத்துக்கொண்டால் உறவுகள் மேம்படும். ஜெபம் செய்வோம். மகிமை பொருந்தியவரே, நான் எனது என்ற தன்னல நோக்கிலிருந்து விடுபட்டு உமக்கு முன்பாக நான் ஒரு தூசி என்பதை எப்பொழுதும் மனதில் கொண்டு வாழ எனக்கு கிருபை புரியும். ஆமேன்.